இறுதி ஊர்வலம் முடிந்து சென்னை கோயம்பேட்டுக்கு வந்தடைந்த விஜயகாந்தின் உடல் கண்ணாடி பேழையிலிருந்து சந்தன பேழைக்கு மாற்றப்பட்டது. தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். அதேபோல முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்களையும் அஞ்சலி செலுத்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களையும் அடுத்தபடியாக தொழில்வள அமைச்சர் அருமை அண்ணன் தாமோதர். தேமுதிக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானோர் கட்சி அலுவலகத்துக்கு வெளியே குழுமி இருந்தனர். கேப்டன் கேப்டன் என்று முழக்கமிட்டபடி இருந்த அவர்கள் தங்கள் செல்போன் டார்ச்சை ஒளிரச் செய்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் உடலுக்கு 24 காவலர்கள் 3 சுற்றுகள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து குடும்ப முறைப்படி விஜயகாந்துக்கு உறவினர்கள் இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டனர். விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் இறுதிச் சடங்குகளை செய்தனர். சைவ மந்திரங்கள் ஓத தேமுதிக அலுவலக வளாகத்தில் தோண்டப்பட்டிருந்த குழியில் விஜயகாந்தின் உடல் அடங்கிய சந்தன பேழை இறக்கப்பட்டது. இறுதிச் சடங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்த பிரேமலதா, விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நினைவிடம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் 1 குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சு
டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன்.